ஐயா வணக்கம். வெல்கம் டு கரப்பாம்பூச்சி. இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் சாப்டர் 6 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஐஸ்கிரீமில் 5 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதை இன்னும் பார்க்கலனா ஐஸ்கிரீமுக்குன்னு தனியாக நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி 1983. ஐயா, இந்த சிசிடிவி கேமரா வச்சு பார்க்கும்போது இதுதான் சமையலறைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லிஸ்ஸு இங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம் அவளை காப்பாற்றி வெளியில் கூட்டி விட்டு வரணும். சார்லியும் அங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, சீக்கிரம் சார்லி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவனையும் நம்ம காப்பாற்றுற வழியை பார்க்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே, ஒரு நிமிஷம். அங்கே பாரு, அது சார்லி தானே? ஆமாம், அதான் சார்லி. யோய், எதனால என் நண்பர்கள் என்ன காப்பாற்ற வரவே இல்லை? பூசணிக்காய் மாதிரி தொப்பையை வச்சிருந்தா எவன்டா காப்பாற்ற வருவான்? போகிற போக்க பார்த்தா நம்மளே தான் தப்பிக்கிறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. சரி, இந்த கிச்சனை பார்த்தா கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால இங்கே யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தன் எவ்வளவு சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கான், நீ மாட்டுக்கு நின்றுட்டு ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கியா? எனக்கு ஒரு பிளான் வேணும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐஸ்கிரீம் 6ல் சார்லியாக தான் விளையாட போகிறோம். அதாவது இந்த குண்டு பயலாக தான் விளையாட போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ரூமு. இந்த ரூம்லேருந்து தான் இவன் எழுந்துக்கிறான். என்னடா அது வெளியில்? ஐயோ, மறுபடியும் ஜூஸ் குடிக்குதா? ஓகே, வெளியே போவோம். பார்த்தீங்கன்னா இதான் மட்டி, பார்க்குறதுக்கு கரிஞ்சு போன சட்டி மாதிரி இருக்குது. ஓகே, அப்படியே போவோம். இப்போ நேராக போயிட்டு இந்த கதவை திறப்போம். ஐயோ, ரோபோட் பார்த்துருச்சே. ஐயோ, என்னடா எடுத்த உடனே கரண்ட் ஷாக் கொடுக்குறீங்க? ஓகே, எப்படியோ எழுந்தாச்சு. அந்த குச்சி ஐஸ் தலையன் வராமல் இருந்தால் சரி. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமை ஓப்பன் பண்ணணும்னா மெடலியன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு அது 2 பார்ட்டாக இருக்கும். அந்த 2 பார்ட்டையும் கொண்டு வந்து ஒன்று சேர்த்தா தான் அந்த ரூம் ஓப்பன் ஆகும். அந்த பார்ட்லாம் கிடைக்குதான்னு தான் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதுக்குள்ளெல்லாம் எதுனா இருக்குதா? ஒன்றுமே இல்லை. ஃபேக்ட்ரி தான் பெருசு, உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. அப்படியே தேடிக்கிட்டே இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் ஒரு ரோபோ இருக்குது. ஓகே, இது கண்ணில் மட்டும் சிக்கக்கூடாது, வெரி டேஞ்சரஸ். ஓகே, இதுக்குள்ளே எதுனா இருக்குதா? வாவ், நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்சிருச்சு காய்ஸ். ஓகே, இப்போ இதுக்குள்ளெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, வெளியில் போவோம். ஐயோ, இது வேறு பார்த்துருச்சே. ஓடு ஓடு, இதுக்கிட்ட மட்டும் சிக்கணும்னா கரண்ட்டு கொடுத்துரும். ஓகே, நேராக வெளியே ஓடிடும். யோய், உன்னை விட மாட்டேன்டா. முதல்ல நான் உன்னை விட மாட்டேன்டா, ட்ராப் வைப்போம். ஐயோ, ஏங்க இவன் எப்படி செத்தான் பார்த்தீங்களா? உங்களுக்கு நான் ரீவைண்ட் பண்ணி காட்டுறேன், எப்படி செத்தான்னு பாருங்களேன். என்னாச்சு? ஐயோ, என்னதுங்க இது? வாயிலேருந்து என்னவோ வந்து துப்புது. ஏங்க, நான் வச்ச ட்ராப்பில் தான் இவன் மாட்டிக்கிட்டான்னு நினச்சா அதுதாங்க இவனை துப்பிருக்கு. இனிமேலும் இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு நல்லதில்லை. இல்லைன்னா வச்சுக்கோங்க, நம்ம மூஞ்சியை துப்பி துப்பி அதில் வாயில் இருக்கிற அந்த எச்சல் ஃபுல்லாக நம்ம மூஞ்சியில் துப்பி வச்சிரும். ஓகே, ஐயோ, இந்த இடத்துக்கு வந்துட்டேனா? தப்பான இடங்க. ஐயோ, இவன் வேற துரத்துக்கிட்டே வரானே. டே, ஒரு நிமிஷம் அங்கே போடா. இப்படி போகணுமா? இதுவும் தப்பான வழி. ஓகே, நம்ம இப்படி தான் போகணும். மறுபடியும் அந்த காண்டாமிருகம் ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நேராக போயிட்டு நம்ம வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே, நேராக போயிட்டு ஃபிக்ஸு. ஓகே, இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பார்ட் இருக்குல்ல, அதையும் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே வந்துட்டேன். இங்கே எதுனா இருக்குதான்னு பார்ப்போம். இது திறந்தா இதில் ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே என்னது இது? ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நேராக அப்படியே போயிட்டு நம்ம இதையும் வந்து சொருகிடுவோம். ஓகே, இப்போ இதை போயிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஓகே, இது என்னடா ஃபோட்டோ? இந்த ஃபோட்டோ முக்கியமானது, பின்னாடி யூஸ் ஆகும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த லாக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெட் போர்ஷன் ஒன்று இருக்குது. அது ரொம்பவே முக்கியமான பொருள்.
அது எதுக்கு யூஸ்ஃபுல்னு கேட்டிங்கன்னா அது இருந்தால் தான் நம்ம எஸ்கேப் பண்ண முடியும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழியாக தான் எஸ்கேப் ஆகணும். இங்கே இப்படி போனால் தான் கண்ட்ரோல் ரூமுக்கு போக முடியும். இது ஒரு கீயை வச்சு பூட்டி இருக்குது. அந்த கீ யார்கிட்ட இருக்குன்னா இந்த மலை மாடுக்கிட்ட தான் இருக்குது. இந்த மலை மாடுக்கிட்டேருந்து நம்ம கீ எடுக்கணும்னா 3 முக்கியமான பொருள் ஒன்று தேவைப்படுது. அதை இது அடிக்கடி ஜூஸ் குடிக்குதுல, அதில் கலந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த ஜூஸை குடிச்சிட்டு படுத்துரும். அது படுத்துருக்கிற கேப்பில் நம்ம கீ எடுத்துகிட்டு தப்பிக்கணும். இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே மாஸ்க் இருக்குது. இந்த மாஸ்க்கு இந்த பசில் முடிச்சிருவோம். ஓகே, கரெக்டாக இங்கே ஐஸ்கிரீம் இருக்குல்ல, இதுபடி நம்ம முடிக்கணும். ஓகே, எல்லோ க்ரீனு. ஓகே, இப்போ க்ரீனு, அதுக்கு மேலே ப்ளூ, க்ரீனு ப்ளூ. இப்போது கரெக்டு. எல்லோ ப்ளூ. ஓகே, இதுவும் கரெக்டு. க்ரீனு ப்ளூ மறுபடியும். ஓகே, இப்போ சிவப்பு. தப்பாக அழுத்திட்டேன். ஓகே, ஐயோ என்னடா வரமாட்டேங்குது. சிவப்பு பச்சை. ஓகே, இப்போ பச்சை மஞ்சள். ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. இப்போது சிவப்பு அப்புறம் நீலம். ஓகே, சிவப்பு நீலம். என்னடா இது வேக வேகமாக வருது. ஓகே, ஃபாஸ்ட்டாக தான் முடிக்கணும் போல் இருக்குது. ஓகே, இப்போ ரெட்டு அழுத்தணும். அழுத்தியாச்சு. இப்போ இதான் கடைசி ரெட்டு எல்லோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்க்கு விழப்போகுது. ஓகே, மாஸ்க் வந்துருச்சு. இப்போ நேராக மாஸ்க் கீழே விழுந்தவொடனே தான் எடுக்க முடியும். ஓகே, மாஸ்க் எடுத்தாச்சு. நம்ம மினி ராடு மாஸ்க் போட்டிருக்கோம். அதனால இந்த மினி ராடுக்கெல்லாம் நம்மளை அடையாளம் தெரியாது. இன்னுமா இவன் தூங்கிட்டே இருக்கான். அடைய ஐஸ்கிரீம் மண்டையா, போயும் ஒரு ரோபோட்டுக்கிட்ட போய் துப்பு வாங்கிக்கிறியடா. அந்த மலை மாடு அப்போ துப்பினதுக்கு இன்னுமா இவன் இப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான். ஓகே, ஐயோ சொன்னது காதில் விழுந்திருக்குமோ. ஓகே, இப்போ நேராக அப்படியே இதிலெல்லாம் என்ன இருக்குதுன்னு தேடுவோம். ஃபஸ்ட்டு இந்த மினி ராடு மாஸ்க்கு நம்ம எதுக்கு எடுத்தோம்னா, ஒரு ரூம் லாக்கில் இருக்கும். அந்த ரூமில் நம்ம அன்லாக் பண்ணணும். அது எப்படி போனோம், இப்படி தான் போனோம். இப்படியே போயிட்டு, ஐயோ இப்படி போகக்கூடாது. இப்படி நேராக போயிட்டு இப்படியே போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரூம் தான் அது. இந்த மினி ராடு மாஸ்க் இருந்தால் தான் இந்த ரூம் ஓப்பன் ஆகும். இதை ஐடென்டிஃபை பண்ணி இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா, இந்த லாண்ட்ரி பின்னெல்லாம் நம்ம தேடணும். இதெல்லாம் தேடினா நமக்கு ஒரு அழுக்கு சாக்ஸ் கிடைக்கும். அந்த சொன்னையில் 3 முக்கியமான பொருள் கலக்கணும்னு, அதில் ஒன்று தான் இந்த அழுக்கு சாக்ஸு. அழுக்கு சாக்ஸே முக்கியம்னு கேட்டிங்கன்னா நம்ம எஸ்கேப்புக்கு முக்கியம். ஓகே, இதுக்குள்ளெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இது தேடுவோம். தேடு நல்லா தேடு. ஓகே, இதில் வந்துடணும். இதுலேயும் ஒன்றும் இல்லையே. ஓகே, ஐயோ அங்கே வேறு அந்த ரோபோட் போகுதே. இப்போ இதுக்குள்ளே தேடுவோம். இதுக்குள்ளே வந்துடணும். இதுக்குள்ளே கிடச்சிரு. இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லையே. ஓகே, இதான் கடைசி. இதுக்குள்ளேயாவது கிடச்சிடணும். ஓகே, கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த அழுக்கு சாக்ஸை நேராக எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம ஒரு இதில் கலப்படம் பண்ணணும். இப்போ நம்ம இந்த அழுக்கு சாக்ஸை கொண்டு போயிட்டு நம்ம பாலில் கலக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா அங்கே தான் அந்த பால் இருக்குது. அந்த பாலில் கலக்கணும். ஓகே, இப்போ நேராக போயிட்டு இந்த பாலில் கலந்துருவோம். ஓகே, கலந்தாச்சு. இப்போ நம்ம 2 இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இது பண்ணணும். ஒன்று தான் வச்சுருக்கோம். 2வது இன்க்ரீடியண்ட் தான் அந்த ரெட் போர்ஷனு. 3வது இன்க்ரீடியண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அழுகி போன முட்டை. ஓகே, இப்போ நம்ம நேராக போயிட்டு கம்யூனிகேஷன் ரூமுக்கு போயிட்டு நம்ம ஜேவாக மாறிடுவோம். ஓகே, போடுறா ஃபோனை ஜேக்கு. ஓகே, ஜேக்கு ஃபோன் பண்ணிவிடுவோம். ஹலோ ஏய் ஜே. ராங் நம்பர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜேவா மாறியாச்சு. இப்போ இங்கே ஒரு கன் இருக்குது. இந்த கன் எடுத்துகிட்டு நம்ம வெளியில் போவோம். தைரியம் இருந்தால் இப்போ வாங்கடா. யார் வந்தாலும் சரி டமால்னு ஒரே சுட்டு படுக்க போட்டுற வேண்டிதான். இப்போ நேராக போவோம். அங்கே ஒரு மினி ராடு. சாவுடா. ஓகே, இப்போ இவனையும் போட்டு தெளியாச்சு. இப்போ அந்த குச்சி ஐஸ் மண்டையை வேறு எங்கே இருப்பான்னு தெரியலையே. ஒருவேளை இங்கே இருப்பானோ. என்னங்க ஆள் இல்லை. ஓகே, நமக்கு நல்லது. இப்போ இங்கே இருக்கிற டூல் பாக்ஸ்லலாம் தேடினா நமக்கு ஒரு பொருள் கிடைக்கும். கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஃபைலு. இதை நேராக எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம ரூமில் இருந்தான்ல மைக்கு, அவன்கிட்ட இதை கொண்டு போய் தரணும். ஓகே, இப்போ நேராக நம்ம கண்ட்ரோல் ரூம்குள்ளே போயிடுவோம்.
ஓகே வந்தாச்சு. இப்போ இதை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மைக் கிட்ட தந்துடணும். இந்தா வச்சுக்கோ. ஓகே, இப்போ இன்னும் 2 பொருள் இவன்ட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ அந்த இன்னொரு பொருள் என்னென்னா ஒரு டேப்பு, ஒற்ற டேப். எங்கே இருக்குது? இதுக்குள்ளே இருக்குமா? இதுக்குள்ளே இல்லை. ஓகே, இப்போ இதுக்குள்ளே தேடி பார்க்கலாம். ஏங்க இந்தா இருக்குது டேப்பு. சொன்ன உடனே கிடச்சிருச்சே. ஓகே, இப்போ இதை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இதையும் நம்ம மைக்குக்கிட்டே தந்துடுவோம். ஓகே, இப்போ மறுபடியும் ரூமுக்குள்ளே போயிட்டு இப்போ நேராக இந்த பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு மைக்கிட்ட தந்துடுவோம். டே மைக்கு இந்தா வச்சுக்கோ. இப்போ 3ஆவதாக ஒரு பொருள் எடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மெட்டல் பிளேட். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் பிளேட் இங்கே தான் இருக்குது. இதுதான் அந்த மெட்டல் பிளேட்டு. ஓகே, இந்த இதையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நேராக மைக்கு கிட்ட போய் கொடுத்துடலாம். இப்போ இதை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மைக்கு கிட்ட கொடுத்துடலாம். ஓகே, 3ஆவது பொருள் எடுத்தாச்சு. டே மைக்கு இந்தா வச்சுக்கோ. டே மைக்கு மண்டையா ரெடி பண்ணுறா. என்னத்தை ரெடி பண்ணுறான்னு சொல்கிறேன்னா, இது 3 பொருளையும் கொண்டு வந்து கொடுத்தா இவன் வந்து ஒரு லாக் பிக் ரெடி பண்ணி தருவான். ஆனால் ரெடி பண்ணி தர மாட்டேங்கிறான். என்னாச்சு? ஓகே, மறுபடியும் இங்கேயே வந்துட்டேன். எதுக்குடா திரும்ப இங்கே வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்ன ஒரு ஃபோட்டோ பார்த்தோம்ல, அது கூட முக்கியமானதுன்னு சொன்னேனே, அது இங்கே தான் இருக்குது. அதை தேடுறதுக்கு தான் வந்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். இந்த சர்டிஃபிகேட்டா? இது இல்லை. இங்கே வந்து மெடல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, அது எங்கடா வச்சுருக்கீங்க? ஓகே, இந்த இடம் ஃபுல்லாக ஃபோட்டோவாக இருக்குது. அதில் ஏதோ ஒரு இடத்துல தான் அந்த சர்டிஃபிகேட் இருக்கிற ஃபோட்டோ இருக்குது. எங்கடா வச்சுருக்கீங்க? காணுமே. இதுவா? இது இல்லை. ஓகே, கன்னை அப்படி போட்டு போவோம். ஐயோ, இப்போ தான் கன்னை போட்டேன், அதுக்குள்ளேயுமாடா வருவேன். ஓகே, மறுபடியும் கன் எடுத்துகிட்டு இப்போ இவனை போட்டு தள்ளிடலாம். சாவுடா. ஓகே, போட்டு தள்ளியாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே எதுனா இருக்குதான்னு தேடுவோம். இங்கே இருக்குங்க. ஓகே, இதுக்குள்ளே ஃபோட்டோக்குள்ளே ஒரு ஃபோட்டோ. என்னடா அது? ஃப்ராஸ்டி. ஓகே, இது வந்து அந்த குச்சி ஐஸ் மண்டையனோட வேன் கிட்ட பார்த்த மாதிரியே ஒரு ஞாபகம். எதுக்கும் அங்கேயே போய் நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகே, போவோம். இதுவா? இது இல்லை. அங்கே ஒன்று இருக்குது. அழுத்தி பார்ப்போம். ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஓகே, இதில் என்னது? சர்டிஃபிகேட்டு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் பார்த்தோம்ல, அதுதான் இது. இந்த மாதிரி ஃபோட்டோக்குள்ளே ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். கடைசி ஃபோட்டோக்குள்ளே தான் நமக்கு தேவையான பொருள் ஒன்று இருக்கும், முக்கியமான பொருள். அது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு கிராங்க்கு. அதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ வளவலன்னு பேசாமல் இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்களா, இதான் கடைசி ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பாஸ்வேர்டு போடுற ரூமில் பார்த்தா மாதிரி தான் ஞாபகம். ஓகே, அங்கேயே இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஓகே, இப்போ நேராக எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம பாஸ்வேர்டு போடுற ரூமில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, வந்தாச்சு. இப்போ இதை தொடர்ந்து உள்ளுக்குள்ளே போவோம். எங்கடா இருக்குது அந்த ஃபோட்டோ? இந்தா இருக்குது. இதுக்குள்ளே என்னது? கிராங்க் கிடச்சிருச்சு காய்ஸ், சூப்பரு. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த குச்சி ஐஸ் மண்டையா இருக்கான்ல, அவனோட அப்பாவோட வண்டி இருக்கும், இதுதான் அது. இதுக்குள்ளே வச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற பொட்டியை ஓப்பன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து திருக்கி விடணும். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோலர் இருக்கும். இதை அழுத்தினா நம்ம வந்து ரிமோட் இதுவாகிடும். இப்போ இங்கே என்னவோ மெமரிஸ்னு இருக்கே. என்னது இது? ஐயோ, என்னடா ஈவில் என்ன காட்டுறீங்க? எல்லாரும் என்னோட அடிமைகள் தான். எல்லாரும் நான் சொல்றத கேட்பாங்க. நீ சொல்றத கேட்கறதுக்கு நீ என்ன பெரிய லார்டு லபகதாசாடி? யார் அது கதவை தட்டுறது? யாருது? யாரா அந்த குண்டம்மா? நான் தான் சிஸ்டர் பிலிப்பா. இங்கே ஏதோ ஓசி சோறு போடுறாங்க. இங்கே ஒண்ணுமே இல்லையே. ஓசி சோறா? நான் தரேன் பாரு. ஏய், பின்னாடி திரும்பி பாரு. யாரா அது? ஐயோ, இனிமே நீ என்னோட அடிமை. போடி எருமை. ஓகே, இந்த கட் சீனில் பெருசாக ஒன்றும் கொடுக்கலைங்க. இந்த சிஸ்டர் பிலிப்பா எப்படி இந்த ஈவில் நன்க்கு அடிமையானாங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நேராக மேலே ஏறிட்டு நேராக கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு நம்ம சார்லியாக மாறிடுவோம். இப்போ நம்ம இந்த ரிமோட் கண்ட்ரோலை வச்சு அன்லாக் பண்ணதுனால நம்ம அந்த ரெட் போர்ஷன் ஒன்று சொன்னோம்ல, அது இருக்கிற லாக்கர் வந்து அன்லாக் ஆகிருக்கும். அது திறந்தா நம்ம வந்து அந்த ரெட் போர்ஷன் எடுத்துடலாம். அதனால தான் இப்போ நம்ம சார்லியாக மாற போகிறோம். ஓகே, இப்போ நேராக கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு நம்ம சார்லியாக மாறிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார்லியாக மாறியாச்சு. இப்போ நேராக போயிட்டு இன்னுமா இவன் மயக்கத்துலேயே இருக்கான். ஐயோ, நம்ம மேலே துப்புதே. ஓகே, இனி இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஐயோ, இந்த வழியாக போகக்கூடாது. இப்போ நேராக போவோம்.
நம்ம அந்த சாக்ஸை வந்து கலந்தோம்ல அது இந்த ஜூஸுக்கு வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம ரெட் போர்ஷனையும் கொண்டு போய் கலந்துட்டு வந்துடுவோம். அது எங்கே இருக்குது? இப்படி போனோம். ஓகே, இப்போ நேராக போயிட்டு நம்ம அந்த ரூமுக்கு போயிட்டு நம்ம ஐயையோ இவன் வேறு இருக்கானே. ஐயையோ ஓகே, அந்த ஐஸ்கிரீம் தலையை எழுந்துட்டு வராமல் இருப்பான். இப்போ நேராக போயிட்டு நம்ம இந்த லாக்கரை திறந்து ரெட் போர்ஷன் எடுத்துருவோம். ஓகே, ரெட் போர்ஷன் எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம வந்து இதை எதில் கலக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்க்கரையில் கலக்க போகிறோம். அந்த சர்க்கரை எங்கடா இருக்குது? இப்படி போகணுமா? ஓகே, ஐயையோ இது வேறு இருக்குதே. காண்டா மிருகமே, அப்படி போயேன் ஒரே இடத்துலையே நின்றுக்கிட்டு இருக்க. ஐயையோ நம்ம மேலே துப்புதே. ஐயோ இவன் வேற இருக்கானே. ஐயோ என்னடா எல்லாரும் ஒன்று கூடுறீங்க. நல்ல வேற அந்த ஐஸ்கிரீம் தலையை எழுந்திருக்கல. அவன் மட்டும் இருந்தான்னா நம்மளை பிடிச்சிருப்பான். இன்னமும் படுத்து படுக்கையாக தான் கிடக்கான். ஓகே, இந்த மலைமாடு போகட்டும், அப்புறம் நம்ம இதை கலந்துருவோம். ஓகே, அந்த மினிராடும் மயக்கத்தில் தான் இருக்கான். இதான் வாய்ப்பு, இந்த சர்க்கரையில் இதை கலந்துருவோம். ஓகே, இதை கலந்தாச்சு. இன்னும் ஒரே ஐட்டம், அந்த அழுகி போன முட்டை அதுதான் எடுக்கணும். அது எடுக்கணும்னா நம்ம வந்து கரண்ட்டு அன்லாக் பண்ணணும். அதோட ரூமு அந்த தெரியுது பார்த்தீங்களா, அதான் அந்த ரூமு. இந்த கரண்ட் அன்லாக் பண்ணணும்னா நம்ம மைக்கு மண்டையை வந்து அந்த லாக் பிக்கை ரெடி பண்ணி தரணும். அப்போ தான் வந்து அந்த ரூமை ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்போ ஜேவா மாதிரி நம்ம வந்து மைக்கு மண்டையனை விட்டு அந்த லாக் பிக்கை ரெடி பண்ண வச்சுருவோம். மைக்கு மண்டையா சீக்கிரம் ரெடி பண்ணித்தாடா. ஐயா ஓகே, தோ ரெடி பண்ணி தரேன். ரெடி பண்ணித்தா. என்னடா இது ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி தந்திருக்க? இந்த பொருள்லாம் ரெடி பண்ணுறா. ஐயோ லாக் பிக்கு ரெடி பண்ண சொன்னால் ப்ளூ பிரிண்ட்டை ரெடி பண்ணி தரானே. ஓகே, இதை ரெடி பண்ண தான் உனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சா? ஓகே, இப்போ 3 பொருளையும் வச்சாச்சு. உன் மூளையை காமிடா. ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு லாக் பிக் கிடச்சிருச்சு. இப்போ இதை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரூம் அன்லாக் பண்ணிவிடுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரூமு. ஓகே, இப்போ வந்து இந்த பூட்டை ஓப்பன் பண்ணிடணும் அந்த லாக் பிக்கை வச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நேராக போயிட்டு இந்த லிவரை வந்து பிடிச்சி இழுக்கணும். இந்த லிவரை பிடிச்சி இழுத்தோம்னா அந்த அழுகி போன முட்டை இருக்கிற ரூம் வந்து அன்லாக் ஆகிடும். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த லிவரை பிடிச்சி இழுத்தாச்சு. இப்போ நேராக போயிட்டு நம்ம சார்லியாக மாறிடுவோம் திரும்ப. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சார்லியாக மாறிட்டோம். இப்போ நேராக போயிட்டு அந்த ரூமை ஓப்பன் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மினி ராடு போகிறானே. தள்ளிப்படா. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு டப்பாக்குள்ளே தான் அழுகி போன முட்டை இருக்கும். அது வேறு எங்கே வச்சுருக்காங்களோ. ஓகே, இதுக்குள்ளெல்லாம் இல்லை, இதுக்குள்ளே இல்லை, இதுக்குள்ளேயும் இல்லை, இதுக்குள்ளேயும் இல்லை, இதுக்குள்ளே கிடச்சிருச்சு அழுகி போன முட்டை. ஓகே, இதை எடுத்துகிட்டு நம்ம போயிடுவோம். ஐயோ இந்த மினி ராடு வேறு இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கானே. இங்கனக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தால் நம்ம எப்படி தப்பிக்கிறது? ஓகே, இப்போ இந்த அழுகி போன முட்டையை எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல முட்டையெல்லாம் வச்சுருப்பாங்க, அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த நாசமாக போன முட்டையை வைக்கணும். ஓகே, பார்த்தீங்களா இங்கே தான் இருக்குது. இப்போ இதை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மலைமாடு வந்து அதை குடிக்கிற வழி நம்ம வெயிட் பண்ணணும். ஐயோ நம்ம மேலே துப்பிடுச்சு. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ வேணாலும் துப்பிக்கோ. கொஞ்ச நேரத்தில் நின்னா சாக போறீல. ஓகே இருங்க, நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். மலைமாடு, அது மேலே ஏறி சீக்கிரம் அந்த ஜூஸை குடி. உனக்காக தான் ஸ்பெஷல் ஜூஸை நான் ரெடி பண்ணேன். ஓகே, அப்படி தான் நல்லா குடி. பார்த்தீங்களா மலைமாடு படுத்துருச்சு. ஓகே, எப்பா நிலநடுக்கம் வந்த மாதிரி இப்படி நடுங்குது. ஓகே, இப்போ இதுக்கிட்ட இருக்கிற கிச்சன் கீ இருக்குது, இதை எடுத்துகிட்டு நம்ம தப்பிச்சிருவோம். ஓகே, நேராக போயிட்டு இந்த டோர் தான். ஓகே, எஸ்கேப். ஃபஸ்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இந்த பைப்புக்குள்ளே குதிச்சோம்னா நம்ம கண்ட்ரோல் ரூம்குள்ளே போயிடுவோம். ஓகே, குதிச்சாச்சுரா. ஐயோ எவன்டா அவன் டைனோசர்லாம் உள்ள விட்டது? ஐயோ டைனோசர் இல்ல, நான் தான் உன் நண்பன் சார்லி. ஓகே, சார்லி நமக்கு கிடைச்சிட்டான். நண்பர்களே, சீக்கிரம் லிஸ்டையும் கண்டுபிடிச்சிடுங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை நான் பார்க்குறேன். நீங்க லிஸ்ட்டை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க. ஏன்டா உனக்கு இந்த பொம்மை பிளேனை ஓட்டுறது தான் முக்கியமான வேலையாடா? ஆமா. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. நம்ம ஐஸ்கிரீம் 6ஐயும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.